Good evening students. Next topic in graph exercise 3.5 inverse variation. So inverse variation க்கு formula வந்து பாத்தீங்கன்னாக்க xy is equal to k. So this k is considered the proportionality constant. So இப்ப இந்த இதான் வந்து draw the graph of xy is equal to 24. X, y is greater than 0. Using the graph find y when x is equal to 3 and find x when y is equal to 6 அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க டேபிள் கொடுக்காதனால நம்ம தான் டேபிள் வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ x y. சோ இங்க x y ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 24 அப்படின்றது வரணும். சோ அப்ப அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சோ இப்போ வந்தோம்னாக்க 1 24 அடுத்தது 2 12 அடுத்தது 3 போட்டோம்னா 8 3s are 24 அடுத்தது 4 வந்து அப்ளை பண்ணலாம் 4 அப்ளை பண்ணா 6 4s are 24 அடுத்தது 5 வராது 6 வராது சாரி 6 வரும் 6 க்கு அப்ளை பண்ணோம்னா 4 அடுத்தது 6 7 வராது 8 அப்ளை பண்ணோம்னா 3 9 வராது 10 வராது நெக்ஸ்ட் 12 2 அடுத்தது 24 1. சோ இந்த இதுல எவ்வளவு வரைக்கும் நமக்கு வருதோ அது மட்டும் நம்ம சூஸ் பண்ணா போதும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது क्वेश्चन இது கீழ தான் சொல்யூஷன். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க இப்போ இதுல x வந்து பாருங்க x இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் y வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. சோ from the table x is increased but y is decreased so it is inverse variation or indirect variation. Inverse variation so இப்போ இதுல இருந்து நம்ம ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா xy is equal to k. அப்போ xy ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க எவ்வளவு வருதுன்னா 24. தென் நெக்ஸ்ட் இது முடிஞ்சோனியும் அடுத்து வந்து பிளாட் பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணனும். பிளாட் பாயிண்ட்ஸ் சோ பிளாட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 1, 24 2, 12 3, 8 4, 6 அடுத்தது 6, 4 8, 3 அடுத்தது 12, 2 அடுத்தது 24, 1 plot point வந்து scale on x axis 1 cm is equal to 1 unit. Next on y axis 1 cm is equal to 2 units நம்ம கன்சிடர் பண்ணலாம் 2 units. The next answer first question என்ன கேட்டிருக்காங்க y கேட்டிருக்காங்க. So when first one when x is equal to 3 then y is equal to 3. x வந்து 3 ன்றப்போ y ல வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 8. Then second one when y is equal to 6 then x is equal to 4. இப்போ கிராஃப் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். சோ அதுக்கு எப்படி நம்ம டிரா பண்ணோமோ அதே மாதிரி தான் கீழ வந்து 3 cm கேப் மேல 3 cm கேப் சைடு லைன் 3 cm கேப் வச்சுக்கணும். y x dash y dash x dash 0 here x
ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 ஃபுல்லாக எவ்வளோ வருது அது வரைக்கும் போடணும். இன்னைக்கு ரைட் பார்ட் சென்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன் சென்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாதியோட நிப்பாட்டிருக்கீங்க, பாதியோட நிப்ப காட்டக்கூடாது, ஃபுல் டாப் வரைக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24. Here scale on x-axis 1 centimeter is equal to 1 unit. On y-axis 1 centimeter is equal to 2 units. இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ல 1, ஒய்ல 24. ஸோ 1, 24. அடுத்தது 2, 12. அடுத்தது 3, 8. 3, 8. Next 4, 6. 4, 6. 4, 6. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 4, 6. அடுத்து 6, 4. 6, 4. 6, 4. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க வந்து இங்க பிளாட் பண்ணணும். அப்புறம் தான் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டா கிடைக்கும். இது வந்து கண்டிப்பா ஸ்கேல் வச்சு டிரா பண்ணக்கூடாது, கையிலே தான் டிரா பண்ணணும். அந்த கிராக் வந்து வரவே கூடாது. ஸோ அழகா அந்த யூ ஷேப், அந்த பேரபோலா ஷேப் அப்படியே வரணும். ஸோ இங்க வந்து இங்க ஒரு ஏரோ மார்க்கு, இங்க வந்து ஒரு ஏரோ மார்க்கு, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். Next, fourth question. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. So, அதாவது இப்போ ஒரு டேங்க் சேமா இருக்கக்கூடிய ஒரே மாதிரி டேங்க், அதுல 2 பைப் வச்சு இது ஃபில் பண்றாங்க. 45 மினிட்ஸ் ஆகுது. 3 பைப்ஸ் வச்சு ஃபில் பண்றாங்க, அப்போ 30 மினிட்ஸ் ஆகுது. 6 பைப்ஸ் வச்சு ஃபில் பண்றாங்க, 15 மினிட்ஸ் ஆகுது. 9 பைப் வைக்கும்போது 10 மினிட்ஸ் தான் ஆகுது. அப்போ draw the graph about data. இந்த டேட்டாவுக்கு வந்து கிராஃப் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. Hence find time taken to fill the tank when 5 pipes are used. 5 pipes யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கும். அடுத்தது number of pipes when the time is 9 minutes. 9 minutes டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்க எத்தனை பைப் வந்து தேவைப்பட்டிருக்கும். இது ரெண்டு தான் கொஸ்டின். இப்போ டேபிள் வந்து எகைன் வந்து நம்ம ரைட் பண்ணிடுறோம். ஸோ எகைன் ரைட் பண்ணோன்னே இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து டிரா பண்ணணும். ஸோ ஃப்ரம் தி டேபிள் x is increased but y is decreased. So it is inverse variation. Inverse variation formula xy is equal to k. That implies xy is equal to xy ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்க எவ்வளவு வருது 90. So 90. The next plot points 2, 45. Next 3, 30. Next 6, 15. Next 9, 10. 9, 10. Next scale
scale on x-axis 1 centimeter is equal to 1 unit, on y-axis 1 centimeter is equal to 2 units. So இங்க 5 போயிட்டு இருக்கனால நம்ம 5 யூனிட்ஸா கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். So up to 45 வரைக்கும் வருமா அப்படின்றத பார்க்கணும். So 5 யூனிட்ஸா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க யூஸ் பண்ணும்போது 3 4 6 7 இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்னு யூஸ் பண்ணா 1 2 5 10 இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கணும். சோ அடுத்தது ஆன்சர். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் the time taken to fill the tank when you use 5 pipes. So 5 pipes யூஸ் பண்ணாங்க அப்படினாக்க pipes yes. So இப்போ 5 pipes யூஸ் பண்றாங்க. அப்போ நமக்கு பைப்ன்றது எதுல வச்சிருக்கோம்னாக்க x ல வச்சிருக்கோம். அப்போ நமக்கு வேல்யூ வந்து எதுனாக்க x னுடைய வேல்யூ கேக்குறாங்க, y வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ சரி டைம் டேக்கன் y கேட்டிருக்காங்க, x வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ xy equal to இதுக்கு எப்படி வொர்க் அவுட் பண்றது அப்படினு மட்டும் பாத்துங்க. சோ xy equal to 90. இப்போ நம்ம கேட்டிருக்க எது கேக்குறாங்கன்னா y கேட்டிருக்காங்க. அப்போ 90 by x equal to 90 by x எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 5. இப்போ இத கேன்சல் பண்ணா 1 5s are 5, 1 5s are 5, பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4, 8 5s are 40. அப்போ is 18 minutes. 18 minutes. அடுத்தது செகண்ட் क्वेश्चन. The number of pipes when the time is 9 minutes. 9 minutes இருந்துச்சு அப்படினாக்க இப்போ சேம் அதே மாதிரி இப்போ பைப்ஸ் x கேட்டிருக்காங்க. அப்போ xy equal to 90. அப்போ நமக்கு எதுனாக்க x தான் கேட்டிருக்காங்க. அப்போ x equal to 90 by y. 90 by y. அந்த y க்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 9 சொல்லிருக்காங்க. அப்போ இத கேன்சல் பண்ணோம்னா 10. அப்போ 10. தட்ஸ் ஆல் த இதான் இதுக்குரிய அந்த ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கான மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து கிராஃப்ல டிரா பண்ணாம இருக்கும். அது நீங்க வந்து டிரா பண்ணிக்கங்க. சோ சேம் ப்ரொசீஜர். So x dash y dash x y இங்க வந்து அப்படினாக்க டைம், இங்க வந்து பைப். சோ இப்போ இத வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம 1 யூனிட்ஸா எடுக்கலாம். ஏன்னா 9 வரைக்கும் தான் இருக்கு, அதனால 1 யூனிட்ஸாவே எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. சோ இங்க x. சோ 9. அடுத்து அப் சைடு வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க y ஆக்சிஸ்க்கு 5 யூனிட்ஸா சொல்லிருக்கேன். 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 245. x ல 2 y ல 45. சோ அப்போ இந்த பாயிண்ட் வருது. சோ 2, 45. நெக்ஸ்ட் வந்து அப்படினாக்க 3, 30. x ல 3 y ல 30. இந்த பிளேஸ்
3,30. next வந்தோம்னாக்க 6,15. xல 6, yல வந்து பாத்தீங்கன்னா 15. 6,15. next 9,10. so 10 இங்க வரும்போது 9. so 9,10. so இப்போ இத வந்து ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணும்போது இதுல வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணவே கூடாது. இது அப்படியே கையிலே தான் டிரா பண்ணனும். சோ கரெக்ட்டா பிசுறு வந்து தெரியவே கூடாது. சோ இங்க வந்து ஏரோ மார்க், இங்க வந்து ஏரோ மார்க். xy = 90. சோ இங்க ஸ்கேல் வந்து கண்டிப்பா ரைட் பண்ணிருக்கணும். on x axis 1 cm = 1 unit. அடுத்தது on y axis 1 cm = 5 units. 5 units. next வந்து பாத்தீங்க அப்படினாக்க இப்போ நம்மளுடைய ஆன்சருக்கு வந்து ஃபைண்ட் பண்ணனும். the time taken fill the tank use 5 pipes. 5 pipes யூஸ் பண்ணும்போது எவ்வளவு வருது அப்படின்றது கேட்டிருக்காங்க. so 5 pipes யூஸ் பண்ணும்போது 18 minutes. so இங்க இருந்து நேரா ஸ்ட்ரைட் லைன் இப்படியே கொண்டு வரீங்க. இங்க வந்தோனே இந்த இடத்துல கிராஃப்ல வந்து டச் ஆகுறது வந்து இங்க கொண்டு வரீங்க. அப்ப இங்க வரும்போது எதுல வரும்னு பாத்தீங்க அப்படினாக்க 5ல இருந்து 15 2 லைன்ஸா வந்து ஜாயின் பண்ணிட்டே கூட்டிட்டே போங்க. சோ அப்போ சோ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க எந்த லைன்ல வரும்னா 6th லைன்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்க வந்து 18 அப்படினு சொல்லி 6th லைன்ல ஆன்சர் வந்து கிடைக்கும். சோ இங்க இருந்து போறனால இங்க ஏரோ மார்க், இங்க ஏரோ மார்க், இந்த சைடு அப்படியே இப்படி வந்திருக்கும் 18ல. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பைப் வந்து the number of pipes when time 9 minutes. சோ 9 minutes இருக்கும்போது அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இருந்து 8th லைன்ல இருந்து டிரா பண்றீங்க. 8th லைன்ல இருந்து டிரா பண்ணும்போது இங்க வந்து 10 ன்னு சொல்லி இங்க டிரா பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த இடத்துல வரும்போது இங்க வரும். இந்த லைன் இப்படியே வந்து இந்த இடத்துல இங்க வரும். 10 ன்னு சொல்லி இப்படி வரும். சோ அப்ப இங்க இருந்து ஏரோ மார்க், இங்க இப்படி ஏரோ மார்க். next 5th question. A school announced that for a certain competition the cash prize will be distributed for the participants equally as so below. Table the number of participants is x 2 4 6 8 10. Amount for participants in rupees y 180. ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 180, நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 90 rupees. 6 members participate பண்ணாங்கனாக்க 60 rupees. 8 members participate பண்ணாக்க 45. 10 members participate பண்ணாக்க 36 rupees. சோ இப்போ இதுல டேபிள் ஃபைண்ட் பண்றது என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா the constant of variation constant of variation வந்து கேட்டிருக்காங்க. சோ constant of variation அப்படின்றது என்னன்னாக்கா proportionality constant தான். அப்ப அந்த x y இது ரெண்டையும் இது இன்வர்ஸ் வேரியேஷன். அப்ப இன்வர்ஸ் வேரியேஷன் பை xy ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் கிராஃப் த above data and hence find the how much will each participants get if the number of participants are 12 members participate பண்ணாங்க அப்படினாக்க எவ்வளவு அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அப்போ xy ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது அப்படின்றத பாருங்க. சோ 360. இந்த 360ல பை அவங்க என்ன நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க 12 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 1 12s are 12, 3 12s are 36. அடுத்து அந்த 0 அப்படியே வந்துரும். அப்போ 30 அப்படின்றது கிடைச்சிரும். இப்போ சொல்யூஷனுக்கு வரோம். from the table நீங்க again வந்து டேபிள் டிரா பண்ணி தான் பண்ணனும். from the table x is increased but y is decreased. it is a inverse variation. inverse variation formula xy is equal to k. அப்போ xy is equal to xy ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 360. அப்போ k is equal to 360. it is a proportionality constant. then
பிளாட் பாயிண்ட்ஸ் இந்த டேபிள்ல இருக்கிற அப்படியே தூக்கி ரைட் பண்ணிடுறீங்க. அடுத்து ஸ்கேல் ஆன் x axis 1 cm equal to 2 units and y axis 1 cm equal to 10 units. ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா the constant of variation. அப்போ the constant of variation k is equal to 360. அடுத்து வந்தோம்னாக்க செகண்ட் क्वेश्चन if the number of participants is 12 then each participants get rupees 30. so இப்போ இதுக்கு வந்து அப்படியே நம்ம பிளாட் கிராஃப் வந்து டிரா பண்றீங்க. கிராஃப் வந்து டிரா பண்ணும்போது கீழ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க வந்து அமௌண்ட் இங்க வந்து என்ன வந்துரும்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுறீங்க. சோ இப்போ இதுல வரும்போது இங்க ஃபுல்லா லென்த்தியா போடணும். இங்க வந்து அப் டு 180 வரைக்குமே நீங்க வந்து போடணும். எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்ல 890 வரைக்கும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னாக்க ஸ்கேல் இங்க வந்து ரைட் பண்ணணும். ஸ்கேல் ஆன் x axis 1 centimeter is equal to 1 unit. Sorry, 2 units. Next on y axis 1 centimeter is equal to 10 units. So இப்போ ஃபர்ஸ்ட் இது 218ன்றப்ப எனக்கு இல்ல, ஆனா நீங்க வந்து டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 490 so இந்த பிளேஸ் வரும். so 4,90. அடுத்தது 6,60 இந்த பிளேஸ் வரும். 6,60. அடுத்தது வந்து அப்படின்னோம்னாக்க 8,45 8:45னா இந்த இதுக்கு சென்ட்ரல் அப்படி வரும். சோ 8,45. அடுத்தது 10,36. xல 10 yல வந்தோம்னா 36னா இன்னும் கொஞ்சம் மேல இல்லையா அப்படி. சோ இந்த பிளேஸ் 10,36. தென் நெக்ஸ்ட் இவ்வளவுதான். இப்போ இந்த தான் டேட்டாவை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு அப்படியே நம்ம வந்து கிராஃப் வந்து டிரா பண்ணலாம். ஸோ இப்படியே டிரா பண்ணிட்டு வரோம். இந்த பாயிண்ட்ல நிப்பாட்டிங்க. நெக்ஸ்ட் வரும்போது என்ன கேட்டுருக்காங்கன்னா 12 பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 12 பார்ட்டிசிபென்ட்ஸ்னா 30. ஸோ இங்க 12 30 12ல இருந்து சொல்லியிருக்கனால இப்படியே டிரா பண்ணி கொண்டு வரீங்க. இங்க வந்து இந்த இதில் வரும். இதுல இருந்து அப்படியே டார்க் லைன் இங்க ஸோ ஏரோ மார்க்கு. ஸோ இந்த இது கரெக்டாக இப்படி வந்து டச் ஆகி போகணும். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஆன்சருக்கு இங்கே வந்துருச்சு. அப்போ இது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா xy is equal to 360 அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதே இது ஃபர்ஸ்ட் கிராஃபுக்கு இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிருக்க மாட்டேன். ஏரோ மார்க் லைனை அதை நீங்களா ட்ரா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.